இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 13-19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்க, நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் 12 அவர் நியமித்தார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குருக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். காரணம் என்ன? பல சமயங்களில் குருக்கள் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை மனதிலே கொள்ளாமல், அந்த எண்ணங்கள் பசுமையாக இல்லாமல், அன்றாடம் வருகின்ற பல தொல்லைகள், பல பிரச்சனைகள், இவைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். தனியாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆகையினால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை வருகிறது, பங்கிலே பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையிலே உழன்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது என்றால் அந்த எண்ணத்திலேயே அவர்கள் உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நிறைய ஜெபிக்க வேண்டும். எதற்கு ஜெபிக்க வேண்டும்? ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கிறது என்று திரு அவை நமக்கு கட்டளையிட்டுள்ளதே, அதனுடைய பொருள் என்ன? அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதனுடைய பலன்களாக எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பதில் அவர்கள் வலிமை குன்றி போகாமல், அந்த எண்ணத்தில் பசுமை குன்றி போகாமல், எப்போதும் நற்செய்தி அறிவிக்க, பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் நினைவில் கொண்டு எப்போதும் தீவிரமாக செயல்படக்கூடிய, all the 24 hours they should be interested in what they are invited for, what they are called for. அந்த இறை அழைப்பின் நோக்கத்தில் உறுதியாக, தீவிரமாக, நெருப்பு போல செயல்பட அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, எங்கள் குருக்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களிலே வந்தவர்கள் தானே, எங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு எங்களிடம் இருக்கிற பலவீனங்கள் தொற்றிக்கொண்டு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தான் சுவாமி. எங்களுடைய குருக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். குருக்கள் ஒவ்வொருவரும் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்ற அந்த அழைப்பின் நோக்கங்களை மிக மிக சிறப்பாக மனதில் கொண்டு செயல்பட, எல்லா வேளைகளிலும் மக்களுக்கு அவர்கள் ஒரு தந்தை போல இருக்க, அவர்களை ஃபாதர்ஸ் என்று அழைக்கிறோமே, அந்த நிலைக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட, ஒரு நிர்வாகியாக அல்ல, அவர்கள் ஒரு வியாபாரியாக அல்ல, மாறாக ஒரு நல்ல பாஸ்டராக, நல்ல தந்தையாக மக்கள் மத்தியிலே குருக்கள் செயல்பட அவர்களுக்கு எல்லா தேவையான அருள் வரங்களையும் கொடுப்பீராக. ஆவியின் வரங்களை, கொடைகளை கொடுத்து நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாய் மரியாவின் பரிந்துரைகளோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.